ಎಲ್ಲರೂ ಬೇಕಿಂಗ ಎಲ್ಲರೂ நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமோசாங்க வச்சுச்சுங்கன்னா சமோசாக்கு எம்தே என் தசக்குது தாந்தோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து குட்டி டே விலாகுன்னு கூட வச்சுக்கோங்க. இறால் வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. பட் வந்து கரண்ட் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட் கூட எப்படி இருக்குன்னு நான் பேக் கேமராவில் காட்டுறேன். அதனால் அது கொஞ்சம் சிம்பிளாக வந்து ரெசிபி அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து வீடியோ அதுவும் இப்போ தான் நான் வந்து ஞாபகம் பண்ணேன், இல்லை வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இப்போ வந்து இங்கே வந்து சமைச்சிட்டு மாமியார் வீட்டில் போய் தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன், பெரிய மாமியார் வீட்டில். ஏன்னா இன்றைக்கி வந்து இறால் தொக்கு வைக்கிறாங்க. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்னென்னா இல்லாமல் அது ப்ளக்கு போட்டேன். அது வந்து கொஞ்சம் இது மாதிரி ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து கரண்ட் இந்த மாதிரி அப் டவுன் ஆகிட்டு இருந்துச்சு. அதை போட்டதுனால உடனே வந்து அது இதாகிடுச்சு. இடையில வந்து ஹஸ்பண்ட் வேறு கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சமைக்கலாம். பாருங்கள், ஹாய், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? வெண்டைக்காய் செடி வந்து வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை விட ஹைட் ஆகிட்டு போயிட்டுருக்குங்க பாருங்கள். ஆனால் எனக்கு இந்த கிளைமேட் செம்ம சூப்பராக பிடிச்சிருக்கு. ஓகே, வாங்க நம்ம போகலாம் சமைக்கிறதுக்காக. இன்றைக்கி வந்து லைட் இல்லாமல் தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். ஸோ அதனால் அடுப்பை முதல்ல பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக ஊற்ற போகிறேன். ஆயில் போதும், இவ்வளவே. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இறால் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இறால் மீன் ரெண்டுமே மிக்சடாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்பா நேற்று வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க, அது வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். சரிங்களா? இது வந்து தண்ணி சாப்பாடு. நேற்று வந்து ஒடிசாவில் வந்து இந்த பணியாரம் செஞ்சு ஆற்றுல போடுவாங்க. நான் ஆல்ரெடி போன வருஷம் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து தண்ணி சாப்பாடு. ஓகே, இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா இதாகிட்டுருக்கு. இப்போ நம்ம அதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் ஊற்றணுன்னா ஊற்றிக்கலாம். நான் எனக்கு கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஊற்றிக்கிறேன், ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் வந்து காஞ்ச மிளகா வந்து 2 போட்டுக்கிட்டேன். அதையும் கொஞ்சம் வதக்கிடலாம் நம்ம. இப்போ வந்து தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுதா இருந்தால் போட்டுக்கோங்க, நான் போடல. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வதக்கலாம். இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து தனியா மசாலா நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எல்லா மசாலாவும் போட்டுட்டு வெறும் தனியா மசாலா, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் என்கிட்ட இல்லை, அதனால் வெறும் தனியா, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், உப்பு, காரம் மிளகாத்தூள் மட்டும் போட்டுருக்கேன். இது நல்லா வந்து கொதித்து திக் பேஸ்ட் ஆகட்டும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வந்து திக்காக பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த மீன் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மீன், அந்த இறால் அதெல்லாமே நம்ம வந்து போட்டுடலாம். எல்லாமே இதை வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு மட்டும் மூடி அதை வந்து நம்ம இது பண்ணணும். இந்த மாதிரி வச்சு ஒரு தட்டை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி மூடி விட்டுடலாம்.
இப்படி மூடி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது பண்ணணும். 10 நிமிஷம் வச்சு எடுத்து பார்க்கலாம். பக்கம் வந்து பருப்பு குழம்புக்காக அப்பாவுக்காக வச்சிடுறேன். இந்த பக்கம் வந்து கொதிச்சுட்ருக்கு. மாமியார் வந்து சாப்பாடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்களா, கொஞ்சம் மசாலா மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கரண்ட் இல்லாமல் இருந்ததுனால இல்லைன்னா வெங்காயம் பூண்டு இஞ்சி அந்த மாதிரி அரைச்சிருக்கலாம். பட் இல்லாதனால அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மாமியாருக்கு கொஞ்சம் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். எதுக்கே எதுக்கு ଭଲ ଅଛି। ଖାଲି ପିଆଜ ଟମାଟୋ ପଡ଼ିଛି। ଆଉ ସବୁ ଖାଇଦେଉନା? ଭାତ କଲେ ତ ଖାଇବେ, ଭାତ ଗାଳି ଖାଇଲେ ରଖିଦେବି। இப்போ இங்கே நினைக்க சாப்பிட்டுட்டாங்க. இப்போ வந்து தன் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் தான் இருக்கு இல்லைங்களா, அதனால் எடுத்துகிட்டு போய் நான் வந்து தண்ணி சாப்பாடில் தொட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு வேளை தலை குளிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கையில் துவைக்கக்கூடாது, ஒருத்தவங்க வந்து துவைப்பாங்க. அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க. பட் இங்கே பாதி பேர் வந்து ப்ளவுஸே போட மாட்டாங்க. நான் எப்படி காமிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. பாருங்க, எனக்கு காட்ட பிடிக்கல. அவங்களுக்காக வந்து காய்கறி கொடுத்துட்ருக்காங்க. காமிக்கிறேன் இருக்க. இந்த மாதிரி அரிசி அதெல்லாம் கொடுக்குற வழக்கம், காசு அதெல்லாம் சுத்தமாக வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. அதில் கூட நான் வந்து ப்ளர் பண்ணி தான் வைக்க போகிறேன். இங்கெல்லாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே ரொம்ப வயசாகிட்டாங்கன்னா ப்ளவுஸே போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்க என்ன அதுன்னே எனக்கு தெரியல. சில டைம் எல்லாம் நான் நினைப்பேன், நீங்கள் வந்து சொல்லுவீங்கள்ல உங்கள் மாமியாருக்கு வந்து ப்ளவுஸ் கீழே இறக்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க டைரெக்டாகவே சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி இறக்கி தைக்கிறதெல்லாம் தைச்சி கொடுக்காத, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் தைச்சது தர முடியும். நீங்கள் வந்து சொல்கிறதுனால நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அவங்க என்கிட்ட தான் கோவப்படுறாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அதை அப்படியே இருந்துட்டு போட்டு ஒரு இதில். ஓகே, இப்போ வந்து நான் வந்து சமைச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து பெரிய மாமியார் வீட்டுக்கு வந்து போக போகிறோம். பெரிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இது வந்து நான் தான் எழுதுனது. ஏதோ ஒரு காரணத்துக்காக எழுதுது அது. இப்போ வந்து அங்கே போயிட்டு நான் அங்கே தான் சாப்பிட போகிறேன். அங்கே ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு இருக்கேன். என் தலையில் வந்து பெயின் அதிகமாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலே நான் நிறைய வீடியோவில் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்து தலையை சொறி தான் அதிகமாக வந்து வீடியோ போடுறேன். சுத்தமாக முடிய மாட்டேங்குது. ஒரு செகண்ட் கூட என்னால் தலையில் கை வைக்காமல் இருக்க முடிய மாட்டேங்குது. அதனால தான் சரி இப்போ வந்து பெரிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன சமைச்சிருக்காங்கல்ல, சமைக்கணுமான்னு தெரியல. அங்கே போய் ஏதாவது சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து வெறும் பருப்பு மட்டும் வச்சுருக்கேன். விசில் வந்துடுச்சு. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். ஓகே, வாங்க போகலாங்க. பார்த்திங்களா, இந்த வலையில் தான் வந்து அப்பா வந்து பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க மீன். கிளைமேட் எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. முன்னாடியெல்லாம் இந்த பக்கம் வீடியோ காட்டுறதுக்கே கொஞ்சம் பயப்படுவேன். இப்போ அப்படி இல்லை, டைரெக்டாகவே வீடியோ எடுக்கலாம். அந்த மாதிரி தான் ஃபுல் ஃப்ரீடம். இந்த பக்கம் ஒரு ஏரியா, இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்கும். என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியல, இல்லைன்னா நானே சமைச்சு இது பண்ணணும். இங்கெல்லாம் துளசி பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு. துளசி மாடத்தை வந்து இந்த மாதிரி வைப்பாங்க இங்கெல்லாம். இது வந்து பாட்டி வீடு. குழந்தை தூங்கிட்டு இருக்கான், குட்டி பையன். படபாவு காங்கச்சா இன்னும் சமைக்கல. நாமளே வந்து ஏதாவது சமைச்சிடலாம், பார்க்கலாம். சமைக்கலான்னு வந்து பார்த்தா ஒரு அக்கா வந்து உருளைக்கிழங்கு இது ஈட்டக்கொண்ட தொகை, இது வந்து பால், இது வந்து சாப்பாடு, இது வந்து அந்த பொடின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது. பெரிய மாமியார் வந்து இன்றைக்கி தான் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்காக சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ அவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட போகிறோம்.
அங்கே போனதுக்கப்புறம் என்னென்ன சமையல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாப்பாடு, பருப்பு குழம்பு, அப்பளம் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், அந்த இதை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பூண்டு போட்டுட்டு கடுகு எண்ணெய் போட்டு பச்சை மிளகாய் போட்டு இது பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே படுத்துட்டு இப்போ தான் வந்தேன். இப்போ கிட்டத்தட்ட டைம் வந்து 4:26. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை பாய் எல்லாருக்கும்.